ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேஜேகே சீசன் 3 வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட தமிழ் டப் எப்போன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டப் எப்போ வருது அப்படின்ற சொல்லிடுறேன். அது போக நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தமிழ் டப் எப்போ வருதுன்றது அஃபிஷியலாக இன்னுமே வந்து எனக்கு எந்த ஒரு வெப்சைட்லையும் சரி, இன்ஃபர்மேஷன்லையும் சரி கிடைக்கல. அன்அஃபிஷியலாக கிடச்சிருக்கு, அஃபிஷியலாக ஒரு சில லீக் கிடச்சிருக்கு. பட் அது கன்ஃபார்மான்னு தெரியல. ஒரு 80% ஓகே. நாளைக்கு நம்ம தேர்ஸ்டே 29th ஜனவரி 29th வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஜேஜேகே சீசன் 3 கிரன்ச் ரோல் டப். ஓகேவா? சோனி ஐ டப் கிடையாது, கிரன்ச் ரோல் டப்பு. இதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு இந்த ஜேஜேகே சீசன் 3 தமிழ் டப் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் தமிழ் டப்பிங் ரிவ்யூவும் போடுவோம். ஸோ நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில சந்தோஷம் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் எப்பா நம்ம எப்படியோ நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஸோ ஓகே, எத்தனை பேர் வந்து ஜேஜேகேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ. அதாவது 29th வந்து தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேசணும்னு சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, எல்லா அனிமேலுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலன்டீஸாக இருக்கட்டும், இல்லை ஐக்யூ அனிமேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா, வேறு ஒரு சில ஓடிடிலையுமே தமிழ் டப் இருக்குது, நம்ம கிரன்ச் ரோல்லையுமே தமிழ் டப் இருக்குது. ஸோ இப்போ வந்து அது ரொம்ப குழப்புது நிறைய பேருக்கு. அதுதான் இங்கே ஜேஜேகேலையும் நடந்துட்டு இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஐக்யூ இருக்குல்ல, ஐக்யூ சீசன் 1, 2, 3 வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே ஆல்ரெடி கிரன்ச் ரோலில் ஆல்ரெடி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கடைசியாக வந்த சீசன், லாஸ்ட் சீசன் இருக்குல்ல ஐக்யூவில், அது வந்து கிரன்ச் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜியோ ஹாட் ஸ்டார் பண்ணி விட்டுட்டான். அதுதான் வந்து ஒரிஜினல் டப்பிங் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் என்ன அப்படின்னா, டப்பிங் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா, நல்லா இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னா அது ஒரு வேறு ஓடிடி. ஓகேவா? அதில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது வேறு வாய்ஸ் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, இனாட்டாக்கு வேறு வாய்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர்ஸுக்கு வேறு வாய்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கிரன்ச் ரோல் டப் பண்ணும்போது அவங்கெல்லாம் வேறு வாய்ஸ், டோட்டலி வேறு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி கிரன்ச் ரோலில் சீசன் 1 and 2 பார்த்துட்டு டக்குன்னு கடைசி சீசன் வந்து நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் டப்பிங் பார்க்கும்போது நேச்சுரலாகவே ஒரு நமக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம இத்தனை சீசனாக அவனோட வாய்ஸ் வேறு பார்த்துருப்போம். டக்குன்னு மாறும்போது நமக்கு ஏதோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுதான் வந்து இப்போ ஜேஜேகேலையுமே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சீசன் 1 and 2 அப்புறம் 0 மூவி வந்து நம்ம சோனியை வந்து ஆல்ரெடி டப் பண்ணியிருக்காங்கப்பா. சீசன் 1 and 2 ஆல்ரெடி பழசு சோனியை டப் பண்ணது. கிரன்ச் ரோலும் அதே டைமில் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீசன் 1 and 2. இதில் வந்து 2 கேட்டகரியான பர்சன்ஸ் இருக்காங்க. நான் வந்து சீசன் 1 and 2 வந்து கிரன்ச் ரோலில் பார்த்தேன் ப்ரோ, சீசன் 1 and 2 வந்து சோனியாயில் பார்த்தேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி. இப்போ சோனியாயில் பார்த்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் கிரன்ச் ரோல் வருதில்ல இந்த சீசன் 3, இந்த சீசன் 3ல் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த கேரக்டரோட வாய்ஸ், அதாவது கோஜோவோட வாய்ஸாக இருக்கட்டும், இல்லைனா யூஜி வாய்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃபுசிகிரோ வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சோனியா டப்பிங்கில் பார்த்துருக்கீங்க. இப்போ கிரன்ச் ரோல் வரும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கிரன்ச் ரோல் டப்பிங் பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிரன்ச் ரோலோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸ் ஆக்டர் செலக்ட் பண்ணுற விதம் இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற வாய்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்லவே வேண்டாம். இப்போ ரீசெண்டாக இத்தனை அனிமே வந்து தமிழ் டப்பில் வருதுன்றதுக்கு காரணம் வந்து நம்ம கிரன்ச் ரோல் தான். ஏகப்பட்ட அனிமே, அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வர ஆரம்பித்த அனிமேஸில் புதுசாக வர அனிமேஸ் கூட நமக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. அதாவது எந்த அளவுக்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டி வளர்ந்துருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ வந்து புதுசாக இப்போ ஒரு அனிமே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காச்சியா குட்டா வச்சுப்போம், இல்லைனா டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ கமெண்ட் ரைட்டர் வச்சுப்போம். அது வந்து ஜாப்பனீஸில் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கே வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு கிரன்ச் ரோல் நம்மளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து குவாலிட்டி கிரன்ச் ரோலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கிரன்ச் ரோல் டப்பிங்னா பார்த்துடலாம். இப்போ வந்து சோனியா உள்ளவங்களுக்கு இதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு 2 எபிசோடு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆனதில். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும். நீங்கள் கிரன்ச் ரோல் டப்பிங்கை பாருங்கள், சோனியா டப்பிங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் கிரன்ச் ரோல் டப்பிங்காக இருந்து, அதாவது சீசன் 1 and 2 வந்து கிரன்ச் ரோல் டப்பிங் நான் பார்த்துட்டேன் ப்ரோ, சோனியா நான் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த வாட்டியும். அந்த சீசன் 1 and 2ல் நம்ம என்ன வாய்ஸில் வந்து யூஜி, ஃபுசிகரோ அவங்களுக்குலாம், கோஜோ அவங்களுக்குலாம் கேட்டோமோ அதே வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் சீசன் 3க்கும் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, வேறு லெவலில் தெரியும் அப்படின்றான் நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் ரிலீஸ் ஆகலை, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. பட் கிரன்ச் ரோல் வந்து நல்லா தான் பண்ணுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 0 மூவி வந்து சோனியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணலாம். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அது நம்ம சோனியை தான் பண்ணாங்க.
கேவலமாக இருந்துச்சு. நான் சீசன் 1 அண்ட் 2 கூட ஓகே, அவங்க வந்து ஓரளவுக்கு 80% நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஜீரோ மூவி வந்து ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தாங்க. என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலா, அதாவது இந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ் கொடுக்காம ரொம்ப அம்முச்சராக இருந்தது. அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ சீசன் 3 இப்போ சோனியா ஃபேன்ஸ் ஒரு வேளை நீங்கள் கேட்கீங்க அப்படின்னா, சீசன் 3 எப்போ ப்ரோ வந்து ஜேஜேகே வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கான அஃபிஷியலான அப்டேட்டு கிடைக்கல ப்ரோ. அதுதான் வந்து உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, கிரன்ச்சி ரோல் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, இத்தனானியுமே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த சீசன் 3 நீங்கள் அந்த தமிழ் டப்லேயே பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நிறைய பேர் வந்து கேட்டுறாதீங்க, நீங்கள் கிரன்ச்சி ரோலுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து ஒரு 2K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு சேனல் தான். நான் எந்த வித ப்ரொமோஷனுமே பண்ணல. எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து மற்ற ஓடிடியாக இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி கிரன்ச்சி ரோல் அவங்க டப் பண்ணும் போது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டைலாக் சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது கிரன்ச்சி ரோலில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபைனலி வந்து கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப் ஜேஜேகே சீசன் 3 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜான்வரி 29 Thursday அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்ம்டு அஃபிஷியல் லீக் கிடையாது. இந்த டேட் வந்து மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் ஒரு 85% வந்து கன்ஃபார்ம் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். அதனால தான் இந்த வீடியோவை நான் டக்குன்னு எடுத்து மேக் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து தமிழ் டப்பிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிரன்ச்சி ரோல் டப்பிங் பிடிச்சவங்க வந்து கிரன்ச்சி ரோல் அப்படின்னு சொல்லுங்கள். சோனியா டப்பிங் வந்து பிடிச்சவங்க சோனியாயின்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் லீக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. Until the next video, goodbye.